நீங்க ஒரு சூப்பரான ரீல்ஸ் கிரியேட்டரா இருந்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்ப நார்மலா வந்து என்னோட வீடியோஸ் எல்லாம் ஷார்ட்ஸ்ல வந்து போடுவேன். கொஞ்சம் கிரியேட்டிவா பண்ணலாமேன்னு இந்த மாரி எஃபெக்ட்ஸ பண்ணேன். ஸோ அது என்ன எஃபெக்ட்ஸ்னா, இப்படி சைடுல ஓடிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாரி ஒரு எஃபெக்ட்ஸ் தான். இது வந்து ஃபேஸ் ட்ராக்கிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபேஸ் ட்ராக்கிங் எஃபெக்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நார்மலா இப்படி கேமரா வந்து ஸ்டெடியா வச்சு அப்புறம் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அந்த ரீல்ஸ் வந்து கொஞ்சம் கூட நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து இந்த ஃபேஸ் ட்ராக்கிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ஆஃப்டர், பிஃபோர் வந்து நான் போட்டு காட்டுறேன். 2ஓட வேரியேஷன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்ப நீங்க இங்கிட்டு, இங்கிட்டு அசைகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் என்னோட வீடியோல இங்கிட்டு, இங்கிட்டு அசைறேன் அப்படின்னா, நான் வந்து என்ன வந்து சென்டர்ல வச்சு எடிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த பேக்கிரவுண்டே வேற லெவல்ல இருக்கும். ஸோ இந்த வீடியோ எடிட் பண்ணதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைன்மாஸ்டர். அந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டன தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாரி கிரியேட்டிவான ரீல்ஸ் எடிட்டிங்க பத்திலாம் நான் போட்டுட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்க ரீல்ஸ் எடிட்டிங் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. கைன்மாஸ்டர் ஆப்ப டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு தேவையான வீடியோவ நீங்க எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். ஃப்ரேம்ல இவ்வளோ பெரிய ஃப்ரேம் இருக்குன்னா, அதுல உங்க மூஞ்சி வந்து இவ்வளோ பக்கத்துல வைக்காதீங்க. கொஞ்சம் தள்ளி வச்சீங்கன்னா அப்படிதான் நம்மளால வந்து எடிட் பண்றது கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். ஸோ இப்போ வந்து எப்படி வீடியோ எடிட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கைன்மாஸ்டர் ஆப்ப வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு 9:16 அப்படின்றத செலக்ட் பண்ணி கிரியேட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் அசெஸ்ட் அப்படின்ருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு பிளாக் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி இதை அப்படியே இழுத்து விட்டிங்கன்னா ஒரு 21 செகண்ட் வரை வச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்மளோட வீடியோ வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு புள்ளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ லேயர் அப்படின்னு கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கீபோர்டில் இந்த மாதிரி ஒரு புள்ளியை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ ஓகே கொடுத்துட்டு அதை அப்படியே கொஞ்சம் பெருசாக அப்படி வச்சுக்கோங்க. பெருசாக வச்சுட்டு உங்களோட ஃபேஸ் வந்து எந்த இடத்துல மையப்புள்ளியில் இருக்கணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதை அப்படியே இழுத்து வச்சுட்டு அந்த வீடியோ எண்ட் ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 ஃபிங்கரை வச்சு அந்த போர்ஷனை வந்து ஜூம் பண்ணிக்கலாம். டைம் லைனை வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா லேயர் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரீல்ஸ் வந்து நீங்கள் வேறு ஆப்பில் வந்து எதாவது எடிட் பண்ணி வச்சுருப்பீங்க, இல்லைனா ஷூட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நான் இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு ரீல்ஸை தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரீல்ஸ் இருக்கிற புள்ளைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் அதை பார்த்தேன், ஒரு டெமோ கொடுக்குறதுக்கு ஒரு வீடியோ வேணுமே அப்படின்னு தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சேனே எனக்கே தெரியலையே. டவுன்லோட்ஸில் கிடக்கும்னு நினைக்கிறேன். இந்த டவுன்லோட்ஸ் வேறு எங்கே இருக்குது? இந்தா இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வீடியோ வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சின்ன ஒரு டெமோ கொடுக்கறதுக்கு கரெக்டாக ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகிற போர்ஷன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த போர்ஷன்லேருந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரிம் லெஃப்ட். ஓகே, லெஃப்ட்டு. இப்போ இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல வந்துருச்சு. ஓகே, நம்ம போர்ஷனை வந்து டைம் லைனை ஜூம் பண்ணிக்கிட்டு இந்த டெக்ஸ்ட் அப்படின்ட்டு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 புள்ளியை கொடுத்துட்டு பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ பிரிங் டு ஃப்ரண்ட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாட் வந்து இந்த இடத்துல வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு கீ மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கீ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு புள்ளியே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். எண்டிங்கில் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக அதே இடத்துல வந்து இருக்கும். ஸோ அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த வீடியோ வந்து கரெக்டாக நோஸ் கிட்ட இருக்கணும். அப்போ நோஸ் கிட்ட இருக்கணும்னா மேலே அந்த சைடில் பார்டர்லாம் இருக்கும். அதுக்காக நம்ம 2 ஃபிங்கரை வச்சு இப்படி நம்ம ஜூம் பண்ணி வச்சுக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ கரெக்டாக நோஸ் கிட்ட வந்து அந்த டாட் இருக்கணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணிக்கலாம். நோஸ்கிட்ட வந்து டாட் இருக்கணும். ஸோ இப்போ வந்து இது இப்படி பண்ணால் மட்டும் வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணும்போது லைட்டாக மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நோஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ என்ன பண்ணுறோன்னா மூக்குக்கிட்ட அப்படி தள்ளி வைக்கிறோம். கரெக்டாக அந்த டாட்டுக்கிட்ட மூக்கு இருக்கணும். ஸோ இதே மாதிரி ஒரு இது மாறும்போதும் இப்போ மாறும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இப்படி தெரியும். மாறும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படி லைட்டாக மூக்கு வந்து அப்படி தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. இப்போ எந்த போர்ஷன் வந்தாலும் நீங்கள் வந்து நோஸை வந்து கரெக்டாக செட் பண்ணி இப்படி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கொஞ்சம் தள்ளி போகலாம். இந்த மாதிரி வரும்போது நீங்கள் நோஸை வந்து கரெக்டாக அந்த டாட்டுக்கிட்ட செட் பண்ணணும். மேலே பிளாக் இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்படி ஜூம் பண்ணி கரெக்டாக நோஸ்கிட்ட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் வீடியோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும். நான் ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த கீ ஆப்ஷனை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலையும் கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி அதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். எஸ், நல்ல ஒரு சூப்பரான ஒரு வேறு லெவலான க்ரியேட்டிவான வீடியோ வந்து இது. நீங்கள் வந்து ரீல்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பரான ரீல்ஸ் வந்து நீங்கள் எடிட் பண்ணி இல்லைனா ஷூட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா வேறு லெவலில் வந்து உங்களுக்கு வந்து
ரீச் வந்து ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் எடிட் பண்ணி போட்ட வீடியோஸ் எல்லாம் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோலாம் மறுபடியும் சந்திக்கிறேன். டாடா பை பை, see you. சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இது எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். டாடா பை, see you, miss you guys.